Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. எல்லா புகழும் தூணின் ஜீவான் படை தேக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரா ஜின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்றைக்கான வகுப்பில் அடுத்த சூறா பார்க்கலாமா? சூரா முஸம்மில். இன்ஷா அல்லாஹ் முதல் 2 வசனங்கள் வாங்க பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها المزمل قم الليل إلا قليلا. يا أيها இந்த இடத்துல யா ஐயுகள் நம்ம நினைக்கலாம் ஒரே வார்த்தையில் மத்தை தொடர்ந்து அடுத்த இடத்துல அலிஃப் அல்லது ஹம்சா வரும்போது நம்ம மத்து முத்தசேல் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சட்டம் என்ன இருக்குன்னா மத்து முன்ஃபசில். சரியா? யா தனியாக இப்போ யா அழைப்பு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த இடத்த நீங்கள் 4 கவுண்ட்ஸ் கொடுத்து நீட்டம் கொடுத்து ஓதணும். ஐயுஹல் லாம் சுக்குன் கம்மரியா சேர்த்து ஓதணும். இந்த இடம் கவனிங்க, ஜாலையும் ஷத்தா இருக்குது, மீம்லேயும் ஷத்தா இருக்குது. ஸோ மீமு ஷத்தை தான் நீங்கள் குன்னா பண்ணணும், ஜாக்கு அழுத்தம் கொடுக்கணும். ஸோ முஸம்மில் இப்படி ஓதணும். வசனத்துடைய முடிவில் தொம்மா தான் வந்திருக்கு. ஸோ நம்ம சுக்கூனா முடிச்சிடலாம். யா ஐயுஹல் முஸம்மில் இந்த மாதிரி ஓதணும். அடுத்த ஆயா காஃப் வல்லின எழுத்தா அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும். இங்கே காஃபு இங்கேயே வந்திருக்கு ஃபத்தா பிச்சு. ஸோ 2 இடத்துலையுமே காஃபை வல்லினப்படுத்தி ஓதுங்க. லாம் ஷத்தா இந்த இடத்துல சேர்த்து ஓதுவீங்க. குமில் லைல இல்லை லாம் ஷத்தா அழுத்தம் கொடுங்க. இல்லை கலீல வசனத்துடைய முடிவில் ஃபத்தாத்தேன் வந்திருக்கிறனால நம்ம ஃபத்தாவை மாற்றி அலிஃப் மத்தாக்குரிய சிஃபத் கொடுத்து ஓதும். சிம்பிள் இல்லையா? ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். يا أيها المزمل قم الليل إلا قليلا. And one more thing, இந்த முஸம்மில் ஒரு கவுண்ட் தான், லாம் சுக்கூன், அதை கரெக்டாக ஸ்டாப் பண்ணுங்கள். இல்லைன்னு அழுத்தம் மட்டும் கொடுத்துடாதீங்க. ஓகே.